ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசாவை ஒரு ஃபுல் டே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்றதான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா தூங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக 3 பேரும் கிளம்பிட்டோம். அவங்க வந்து இதில் ஒரு மாற்று கருத்து, நீங்கள் மட்டும் தான் தூங்குனீங்க, நாங்களாம் தூங்கல. சரி விடு, நல்லா நான் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டேன். இந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு. எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறப்ப கூட எனக்கு அந்தளவுக்கு தோணல, எப்படி இருக்கும்னு. இப்போ போட்டோன்னே வேறு மாதிரி அவுட்ஃபிட்டாக இருக்குது. இந்த கண்ணாடிலாம் போட்டோன்னே நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது இல்லை. தமிழ் தெம்புக்கு தகுந்த மாதிரி தமிழ் காஸ்டியூம்ஸில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2:30க்கே வரேன்னு சொன்னோம், லஞ்ச் போயிட்டு போகலான்னு. பட் 3:30 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அக்ஷயா போய் எப்படி சமைக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து நேராக ஸ்நாக்ஸாக இல்லை டிஃபனோ சாப்பிட்டுட்டு நம்ம ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே ரோமா குட்டி, அழகு போமா, கிளம்பலாமா? காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டதுங்க, நல்லா தூங்கிட்டோம். ஒரு 1 hour சரியான ரெஸ்ட் எடுத்தனால பசி எடுத்துக்கிச்சு. நேராக நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே இருந்துச்சு 3ஆம் பிறைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போய் சில்லி பரோட்டா, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா, பன்னீரில் ஏதோ ஒரு ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இப்போ வந்து ஒரு நாளைக்கு 5000 பேர்த்துக்கு சமைக்கக்கூடிய ஈஷாவில் இருக்க அக்ஷயான்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம், குக்கிங் யூனிட்டுக்கு. நம்மளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி எடுக்கிறாங்க என்னென்னு பார்த்துக்கிறதுக்காக. அத்தனை பேர் வாலண்டியராக வேலை செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடமே. வேகமாக எல்லாத்தையும் குக் பண்ணதெல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து லேட்டு. ரோமா பாருங்கள், நாங்கள் ஹேர் கேப்லாம் போட்டு பார்க்க வந்திருக்கோம். அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ தான் கேட்டேன், இங்கே வாலண்டியர்ஸும் இருப்பாங்களாம், ஸ்டாஃபும் இருப்பாங்களாம். இன்றைக்கி வாழைக்காய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எத்தனை பேர் அந்த வாழைக்காவை கட் பண்ணிருக்காங்க. இங்கே மிஷினரிஸும் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேக் ஃபுல்லாக கீரை இருக்குமா. இப்போ ஆக்சுவலாக குக்கிங் டைம் முடிஞ்சனால இங்கே கீரை இல்லைன்னா ஃபுல்லாக கீரை இருக்குன்னு இருக்காங்க. கை பிடிச்சி வா. இந்த காயை இந்த மாதிரி கட் பண்ணி இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து மிஷினில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் தேங்காய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இங்கே வேலை பார்ப்பாங்க? ஒரு 200 பேருக்கு மேலே. 200 பேர்த்துக்கு மேலே வேலை பார்ப்பாங்க. 5000 பேர்த்துக்கு சர்வ் பண்ணுறாங்க. மார்னிங் அண்டு நைட்டு மட்டும்தான். ஸ்வீட்டா, பூரியா? பூரி தானே, பூரியாக்காது. பூரி சுட்டுட்ருக்காங்க பாருங்கள். அங்கே தேய்ச்சி இங்கே வந்து அங்கே சுட்டு அங்கே ஆயில் ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு பூரி சுடுறதுனா ரொம்ப ஈஸி கிடையாது, வீட்டில் சுடுறதுக்கே கஷ்டம். இத்தனை பேர்த்துக்கு பூரி சுடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பூரி மாவு மிஷின் அரைச்சிருது. அது வந்து அந்த பீடா மாதிரி கட் பண்ணி வந்துடுது. கட் பண்ணதை வந்து அங்கே ரோல் பண்ணிடுறாங்க. ரோல் பண்ணி அங்கே ஆயில் ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். சப்பாத்தினா இது டேரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதுலேயே அனல் வந்து இந்த நைட் டின்னர் ரெடி பண்ணுறாங்களா? ஆமாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. எந்த பாக்கெட் ஐட்டம்ஸும் இல்லை. சினிமாவில் பார்ப்போம்ல அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கீழே பார்த்த மசாலாலாம் இங்கே தான் அரைக்கிறாங்க. அரைக்கிற மிஷின் யூனிட்ஸும் வச்சுருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் காய்கறிகள், அதுக்கப்புறமேட்டு தக்காளி மசாலா அரைச்சி வெயிட் போட்டு கீழே கொடுத்துருவாங்க போல். அதுக்கு தனியாக மேனேஜ் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது வந்து வெஜிடபிள் குடவுன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பீட்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்போயுமே இருக்குமாமா. அது இல்லாமல் பனானா மார்னிங் அண்டு நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு பனானா இருக்குது. அங்கே பனானா ஒரு இதே போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே பல்காக இருக்குது. இங்கே பாருங்கள் மிளகா பஜ்ஜி சீசன்னால் மிளகா பஜ்ஜிக்கு எத்தனை மிளகா இருக்குது, டன்னாக மிளகா இருக்குது. எல்லாமே இங்கே குவான்டிட்டி வந்து கம்மியாக இல்லை, எல்லாமே பல்க்ஸாக தான் இருக்குது. சிறுதானிய உணவு தான் மேக்ஸிமம் இருக்குது. குதிரைவாளி, வரகு, சாமை, பனிவரகு, திணை, நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர், அப்புறம் பருப்பு, எண்ணெய் எல்லாமே ஒரு 15 நாளைக்கு தகுந்த மாதிரி இங்கே டம்ப் பண்ணியிருப்பாங்களாம். 5 நாள் இந்த ஐட்டம் எல்லாமே காலி ஆயிருமா. திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்களாம். அப்போ வந்து மந்த்லி ட்வைஸ் இத்தனை ஐட்டத்தை ரீஃபில் பண்ணணும். இதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு. எது இல்லை, எது இருக்குது, எப்போ மாற்றணும், எப்போ சரி பண்ணணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ரோமா வேற ரொம்ப தைரியசாலியை கையை விடுன்றா. அவ பேச்சு நம்ம கேட்க முடியுமா? நீ உயிர், நீனு உன்னை விட முடியாது, விழுந்துருவ. நோ நோ ரோமோ, கொஞ்சம் அது முன்ன பின்ன போதும். அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு. The next day. குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 அட் ஈசா. சரஸ்வதி எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தது.
டைம் போனதே தெரியல. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் எவ்வளோ நாள் முடிச்சிருப்பேன். இதெல்லாம் பட்டத்தோட தூங்கிட்டேன். அந்த அளவுக்கு செம்மையான டயர்டு. நல்லா தூக்கமும் வந்துச்சுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டே பிளேஸ் வந்துட்டு நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா? அரைப்பதையா இருந்துச்சு. எந்திரிக்கவும் முடியல, படுக்கவும் முடியல. அப்படி திணறிட்டு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆதியோகி, லிங்க பைரவி, அதுக்கப்புறமா தியான லிங்கம், அப்புறம் 2 குளம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போய் விசிட் பண்ண போறோம். நீங்க குளத்துல இறங்குவீங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வரல? பரவாயில்ல, நம்ம போய் பார்த்தா போதும். மறுபடியும் வந்து இறங்கி மாற்றிட்டு இருந்தால் டயர்ட் ஆயிரும். ஸோ அதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. ப்ளஸ் வந்து நேற்று நம்ம அக்ஷயாவில் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அங்கே வந்து அன்னதானம் அது நடக்குமா, ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் நடக்கும்னு சொல்லியிருந்தால. அது பேர் என்னன்னா சாப்பிட்றது அல்ல, சாப்பிட்றதுக்கு போகிறது ஏதோ பேர் சொல்கிறாங்க. பிக்ஷா ஹால். பிக்ஷா ஹாலில் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்களா. இன்னைக்கு டைம் இருந்தால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொன்னோம். அவங்க வந்து 8 o'clock ரெடியாக சொன்னாங்க. பட் 8:40 ஆயிடுச்சு. இப்போ போய் என்ன நடக்குது பார்ப்போம். ரோமா அவங்க அம்மாவை காலையில் ஸ்னேகான்னு சொல்லுதுங்க. இது கோட்டு படத்தில் வர திரிசாமா இருக்காங்க. அதே கலர் ட்ரெஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரெஸ் இதில் படத்தில் வரும். அதான் சொல்லியிருப்பேன். அப்படி சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவான். நம்ம வெல்கம் பாயிண்ட்ல இருக்கோம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரோமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வந்து இங்கே ஈஷாக்கு வந்திருக்கா. ஸோ அதனால வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா. ஏனமோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் காட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு போய் ஸ்டே பிளேஸ்க்கு இறக்கி விட்ருவாங்க. இப்போயே நம்ம இங்கே இருந்திருக்கோம். இங்கேருந்து அடுத்த பிளான் பண்ணுவாங்களா இருக்கும். ரோமா திருன்னு முடிக்காத. இங்கே உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து தாமரை மலர்கள்லாம் நிறையா இருக்குது. பார்க்க செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப கிளென்லினஸ் ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எல்லோரும் வந்து இங்கே யோகாசனம் இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குளிக்கிற குளத்துக்கு தான் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்க அங்கே இருக்குது சூரிய குளம், சந்திர குளம். அதில் வந்து லேடிஸ் தனி, ஜென்ஸுக்கு தனி. பட் வந்து நாங்கள் 2 பேரும் குளிக்க போகிறதில்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம சூரிய குளத்துக்கு போனோம். அங்கே வந்து உமன் எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. பட் இங்கே சந்திர குளத்தில் வந்து எல்லாருமே அலோவ் பண்ணாது. உமன்னா உமன் மட்டும்தான் இருக்கலாம். அண்ட் உள்ளெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து எல்லாரோட ப்ரைவசி கருதி அலோவ்டு இல்லை. ஸோ வெளியில் இருக்க ப்ரெமிசஸில் வந்து நாங்கள் என்னென்ன காட்ட முடியுமோ எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சமூகத்துக்கும் இது ஒரு யாரெல்லாம் ஒரு மனிதராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட அடையாளம் எல்லாமே அங்கேயே விட்டுட்டு ஒரு மனிதராக உயிராக உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் நடந்துகிட்ருக்கு. லிங்க பைரவியில் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல்ஸும் நடக்குமாமா. அங்கே ஒரு வெட்டிங் நடந்துகிட்ருக்கு. இங்கே உள்ளே இருக்கவங்களும் வெட்டிங் பண்ணிக்குவாங்களாம், அவுட் சைடர்ஸும் புக் பண்ணிக்கலாமா. அங்கே ஒரு வெட்டிங் நடக்கும் போல். இப்போ 3 வெட்டிங் நடக்குதோ. நம்ம ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம ஈஷாக்கு வந்து 2 times இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். வரப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே நேராக வருவோம், என்ன ஏதுன்னு அப்படியே பார்ப்போம். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்பும் கிடைக்கல, நம்ம ஆர்வமும் காட்டலை. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வெளியில் ஒரு நந்தி காளை மாடு மாதிரி வச்சுருக்காங்க, அது ஏன்? ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அது ஏன்? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் அங்கங்கே எழுதி போர்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் தான் அதை படிக்கலை. ஆமாம், அவங்க சொன்னோன்னே எங்களுக்கு இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம லிங்க பைரவி கோயிலுக்கு போகிறோம். இங்கே வந்து பேர் வைக்கிறது, பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சடங்கு சம்பிரதாயம் எது வேணால் வந்து இங்கே நம்ம நிறைவேற்றிக்கலாம். நிறைவேற்றுறதுல பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, தொட்டியில் போடுறது, இந்த சாப்பாடு விடுற எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இங்கே பண்ணிக்கலாமா. இது வந்து லேடிஸ் சாமினால் பெண் சாமினால் உள்ளே வந்து பராமரிக்கிறது ஃபுல்லாக பெண்கள் தானாமா. உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம். போகலாமா? லிங்க பைரவி சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நான் வந்து கேள்வியெல்லாம் நிறைய கேட்டு அதான் அவங்க சொல்கிறதுக்கு மேலே கேட்குறேன். நீங்கள் எப்படி, ஏன் இதை பண்ணுறீங்க, எதுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா விஷயம் கேட்டேன். அவங்களும் நீங்கள் இது வேணால் கேளுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நான் இது கேட்டது என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே 3 சிவனோட சிலைகள் இருக்குது. அதாவது 3 அவதாரம் மாதிரி. ஒரு மனிதன் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து மனிதர்களையும் ஜென்ரலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு கோபம் இருக்கும், குழந்தைத்தனமாக நடந்துக்குவான். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னீங்க? தியான நிலை, அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். இது 3மே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சிலையோட அமைப்பு இருக்குன்னாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்கிடெக்டும் ஆஸ் பர் பிளான் பக்காவாக எது எப்படி இருக்கணுன்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க.
இங்கே மழை வந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த ஸ்டாச்சு மேலே நிற்காதான். அந்த மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா பக்கத்தில், இப்போ நான் வந்து அவங்க சொன்னதை சொல்கிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய போட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் எதுக்கு நீங்கள் அவங்க நான் சொன்னது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்காங்க அவங்க. நம்ம பேசிக்கலாக நானும் சொல்கிறேன். நான்லாம் சோம்பேறி, இதெல்லாம் படிக்க மாட்டேன். இப்போ அவங்க சொல்கிறத ஈஸியாக உள்ளே வாங்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த மாதிரி வந்தீங்கன்னாலும் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த பில்லர் வந்து ஒரு டாட்டாய்ஸ் மேலே இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது தியானலிங்கம் போனோங்க. தியானலிங்கத்துக்கு வெளியில் உட்கார வச்சு அங்கே ஒரு 10 மினிட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பேட்ச் பை பேட்சாக தான் உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் வெளில ஆஃபரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் சரசு ரோமா 3 பேருமே போகலான்னு முடிவு பண்ணோம். ரோமா அமைதியாக இருப்பியா அப்படின்னு கேட்டோம். அமைதியாக இருப்பேன், சத்தம் போட மாட்டோமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் உள்ளே போய் தியானலிங்கத்தில் அந்த 10 மினிட்ஸ் உள்ளே உட்காருங்க, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துக்கலாம்னாங்க. நான் போனோன்னு இங்கே ரோமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சு வெளில கூப்பிட்டு வந்தோடனே அந்த தியானம் முடிச்சு வந்தோடனே ருத்ராட்சம் ஒன்று கொடுத்தாங்க. ரோமா இமீடியட்டாக இதை மாட்டணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க ஹெல்ப்போடு இதை நான் மாட்டிட்டேன். இது என்னன்னா, இது ஒரு ஸ்பெஷலாமா. இது என்ன ருத்ராட்சம் சொல்லுங்கள்? பஞ்சமுகி ருத்ராட்சியாமா. ஸோ இது வந்து நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாலும், நம்ம மேரிட் லைஃப்பில் இருந்தாலும், என்ன டைமில் எந்த வீட்டுக்கு வேணாலும் இதை போட்டு போகலாமா. இது ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க போகிறதுக்கானதாமா. ஸோ இது யார் வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இமீடியட்டாக போட்டுவிட்டோம் ரோமாக்கு. ஹாப்பியாக ரோமா? இந்த மாட்டு வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். இதில் தான் ட்ராவல் பண்ணுவேன்னு திருப்பி இதில் ஏறி இருக்காங்க. நேற்று நம்ம வெளியில் இதில் போனோம். இன்றைக்கி வந்து நல்லா இருக்கா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரசு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இவங்க செய்கிற ஃபுட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். பிக்ஷா ஹாலுக்கு நான் வாக் போயிட்டுருக்கேன். அவங்க மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க ஜாலியாக, அம்மாவும் பொண்ணும். அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்காமா. நம்ம நடக்கிறதே இல்லை, இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். ஆனால் நம்ம பொறுமையாக அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 3:15 இங்கே சாப்பிட்டுட்டு ஈஷா ஆதியோகியை போய் மார்னிங் பார்த்துட்டு ரூமில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் டு திருச்சி கிடையாது, கோயிங் டு ஈரோட்லேருந்து அடுத்த பயணம் தொடருது. அந்த பயணம் என்னன்றதையும் பாருங்கள். இங்கே வந்து சர்விங் சிஸ்டம் இருக்குமா, சம்டைம்ஸ் கூட்டமாக இருந்தால் பஃபெட் சிஸ்டம் இருக்குமா. லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ட்ஸ் ஒரு பக்கம், இங்கே இருக்க டிவோட்டிஸ் ஒரு பக்கம்னு உட்காந்து பிரிஞ்சு உட்காந்து தான் சாப்பிட்ணும் எங்கள் சிஸ்டம் படி. இன்றைக்கி வந்து பஃபே சிஸ்டம். ஸோ நாங்கள் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு லைனுக்கு போய்ட்டு இன்றைக்கி என்ன மெனு இருந்துச்சுன்னா, எப்போயுமே அவங்க காலைல சொன்ன மாதிரி ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு, அப்புறமேட்டு ஒரு குக்கும்பர் சாலட் இருந்துச்சு, அப்புறம் கடலை இருந்துச்சு, வாழைக்காய் இருந்துச்சு, நவதானியம் ரைஸ் ஒன்று இருந்துச்சு, அதை ஊற்றிக்கிறதுக்காக ஒரு கூட்டு இருந்துச்சு, ப்ளஸ் கர்ட் ரைஸு, ஊறுகாய் இதெல்லாமே இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்டோம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டோன்ற ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பேக் டு ரூம் போயிட்டு இருக்கோம். யாரோட போறோம்னா குரோஹன் ஸ்பாட் பிரதரோட போயிட்டு இருக்கோம். ஹாய். அவரும் பாத்தீங்கன்னா எதாச்சியா இன்னைக்கு வந்திருக்காரு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஆமா, மீட் பண்ணது. அம்மாக்கு एक्चुअली கொஞ்சம் லெக் பெயின்லாம் இருக்கு. சோ அதனால அம்மா விட்டு நான் மட்டும் வந்துட்டேன். ஓகே ஓகே. அம்மா வந்திருப்பாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க யூடியூபர் மீட்ல பிரதரை பார்த்தோம். கரெக்டா ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காரு. திருச்சியானவரை ஞாபகப்படுத்தி கரெக்டா கேட்டுட்டாரு. இந்த வெஹிக்கிளை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வண்டியில். சூப்பராக. ஆமாம், சூப்பராக வச்சுருக்காரு. சுற்றிட்டு இருக்காரு. வேர்ல்டு டூருக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் உங்களுக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர். அது இது எதில் போகிறீங்க? அந்த வண்டியில் தான் போக போகிறீங்களா? ஓகே ஓகே. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கா, அதனால கொஞ்சம் டைம் ஒரு 2-3 மந்த் ஆகும் வாங்குறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்ட் டூர் பார்க்கலாம் உங்க சேனல்ல. டெஃபினட்டா பார்க்கலாம். நீங்களா அம்மா மட்டுமா, நீங்க மட்டுமா? அது தெரியல. அம்மாக்கு எல்லா கண்ட்ரில இல்ல, சம் யூனிக் கண்ட்ரில இருக்கும்ல. ஆமா, அதுக்கு மட்டும் கூட்டிட்டு போவேன். ஓகே ஓகே. மத்த அட்வென்ச்சர்லாம் நான் பண்ணுவேன். நானே அப்படி இல்லனா வேற யாராச்சும் வருவாங்க கூட. சூப்பர். வாய்ப்பு இருந்தா எங்களையும் கூப்பிடுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கெஸ்ட் மாதிரி வந்து 10 டேஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம். சூப்பர், மறந்துடாதீங்க. கண்டிப்பா சொல்லுங்க. சரசு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த டே வந்து ரொம்ப 2 நாள் வந்து போனதே தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ட்ராவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரியே நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க.
அடுத்தது நாங்கள் ஏழுமலையானை பார்க்க திருப்பதி போக போகிறோம். அதுக்கு இங்கேருந்து நம்ம முதல்ல ஈரோடு போக போகிறோம். ஈரோடுல தான் ட்ரெயின். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், ட்ராவல் கண்டென்ட், ஹோம் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். இந்த லிஃப்ட்டுக்கு டார்ச்சர் பண்ணுறது ஹோம் ஆச்சு. இங்கே சுத்தமாக இங்கே பாருமா. பாய்.